எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டான நண்டு சூப். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சளி, இருமல், வறட்டு இருமல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, மற்றது இந்த மழை காலத்தில் அந்த மாதிரி டைம்லலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு சூப் வந்து குளிர்காலத்துலலாம் ரொம்ப இதமாக இருக்கும். நல்லா சூடாக இந்த நண்டு சூப் குடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி இருமல் இருந்தால் கூட உடனே சரியாகிற மாதிரி இந்த நண்டு சூப் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடா பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரொம்ப டேஸ்டான நல்ல காரசாரமான நண்டு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து நண்டு சூப்புக்கு தேவையான மசாலாகளை அரைச்சிக்கொள்ள போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகு எடுத்துருக்கிறேன். இதை இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பூண்டு, இஞ்சி சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டும், அப்புறம் நீங்கள் வந்து பெரிய துண்டு ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி அப்படியே வேறு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் 2ஆக கூட உடச்சி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த நண்டை வந்து முழுசாக தான் சேர்க்க போகிறேன். இதை வந்து நீங்கள் கால்களை வந்து இந்த நண்டுகளோட கால்களை வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நண்டோட அந்த சாறு வந்து அந்த சூப்பில் நல்லா இறங்கும். இப்படி நம்ம எடுத்துருக்க எல்லா நண்டோட கால்களையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த நண்டோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த சூப்பில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூப் வந்து. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்து சூப் செய்ய போகிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். சின்னதாக நறுக்கி அதையுமே நம்ம இப்போ சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்குறேன். மிளகாய் பொடி சேர்த்து நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறம் நம்ம நண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம நண்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அப்புறம் நண்டு சூப்புக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற அளவு வந்து
ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு மாதிரி நான் நண்டு சூப் செஞ்சுருக்கிறேன். இப்போ 1 கப் சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ மீதி 3 கப் தண்ணியை நான் சேர்க்க போகிறேன். மொத்தமாக நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்க்குற அளவை பொறுத்து. நான் இன்றைக்கி 3 நண்டு எடுத்துருக்கிறேன். ஆனாலும் நான் வந்து ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி தான் நண்டு சூப் செஞ்சுருக்கிறேன். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சூப் வந்து நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம நண்டு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அது சீக்கிரமாகவே நண்டு வெந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலால் நம்ம தூவி விட்டுட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான நண்டு சூப் ரெடி. நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குளிர்காலத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி நண்டு சூப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். இந்த சூப் வந்து நம்ம வந்து சளி, இருமல், வறட்டு இருமல், ஜலதோஷம் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து சளி இருமல் எல்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே சரியாகிறது நல்லாவே விளங்கும். நல்லா இந்த மாதிரி மிளகு நிறைய தட்டி போட்டு நீங்கள் இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.